الرحمن الرحيم عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه قال قلنا يوم الخندق يا رسول الله هل من شيء نقول فقد بلغت القلوب الحناجر قال نعم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஆஜத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அஹ்மது போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. ஹந்தக் யுத்தம் சொல்லி ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தம், ஹந்தக் யுத்தம்னா என்ன அப்படின்னா, அகழ் தோண்டி யுத்தம் செய்வது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், முஷ்ரிக்குகள்லாம் கடுமையாக மதீனாவையே தாக்க வரக்கூடிய சமயத்தில் என்ன செய்கிறது அப்படிங்கிற கடுமையான பதட்டமான நிலையில் இருந்த சமயம், அதற்கு பல்வேறுபட்ட ஆலோசனைகள் சொல்லப்பட்ட பொழுது, பாரசீகத்தை சார்ந்த சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு ஆலோசனையை சொல்றாங்க. பாரசீகத்தில் எல்லாம் யுத்தம் நடந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு வகையான முறையை நாங்கள் கையாளுவோம் என்று சொல்லி அந்த முறையை சொல்லும் பொழுது, குழி தோண்டி குழியிலிருந்து பதுங்கி இருந்து தாக்குவது, அல்லது குழியை ரொம்ப ஆழமாக தோண்டிவிட்டால் குழிக்கு அப்பால் நின்றுதான் அவர்கள் தாக்குவார்கள். இந்த சைடு அவங்க குழியை தாண்டி என்ன பண்ண முடியாது, பெரும் பள்ளத்தை தாண்டி வர முடியாது. அப்படிங்கிற ஆலோசனையின்படி வெளியூர்காரராக இருந்தாலும், உள்ளூர்காரர் இல்ல, வெளியூர்காரராக இருந்தாலும், புது யோசனையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தி நடந்த யுத்தம் தான் எது? அகழ் யுத்தம், ஹந்தக் யுத்தம் சொல்லி அரபியில் சொல்லுவாங்க. அந்த ஹந்தக் யுத்தத்தின் பொழுது கடுமையான பதட்டம் ஏற்பட்டது. சஹாபாக்கள் சொல்றாங்க, குல்னா நாங்கள் சொன்னோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யௌமுல் ஹந்தக், ஹந்தக் யுத்தத்தின் நடந்த சமயத்தில் அந்த நாளையில் சொன்னோம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஹல் மின் ஷைஇன் நகூலு, நாங்கள் ஏதாவது சொல்வதற்கு, ஓதுவதற்கு, பாதுகாப்பு தேடிக்கொள்வதற்கு ஏதாவது வார்த்தைகள், துஆக்கள் இருக்கிறதா என்று நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோம். அபூ சயீத் அல்-குத்ரி சொல்றாங்க, அது எதற்காக வேண்டி கேட்கிறாங்க அப்படின்னா, ஃபகத் பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் தொண்டக்குழி வரையும் அடைச்சிக்கிச்சு. அந்த அளவுக்கு பயம். உள்ளம், இதயம் என்ன பண்ணுச்சு, மேலே ஏறி தொண்டக்குழியில அடைச்சிக்கிச்சு. இப்படி இந்த வார்த்தையை சொல்றாங்க, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் தொண்டக்குழியை அடைத்துக் கொண்டது. அந்த அளவுக்கு பயமாக இருக்கு, அச்சத்தில் இருக்கிறோம், ஏதாவது துஆ சொல்லி கொடுங்க என்று ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இருக்கு. காலனா, ஆமா இருக்குன்னு சொல்லிட்டு, அல்லாஹும்ம அஸ்துர் அவ்ராத்தினா வ ஆமின் ரௌஆத்தினா என்று ஒரு 2 வாசகங்கள் கொண்ட ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹும்ம யா அல்லாஹ் உஸ்துர்
நீ என்ன பண்ணு, எங்களுடைய அச்சங்களில் இருந்து, எங்களுடைய அச்சங்களை உள்ளத்தில் உள்ள எங்களுடைய உள்ளங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சங்களில் இருந்து என் அச்சங்களை நீ மறைத்து விடுவாயாக. எங்களுடைய உள்ளங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சங்களை நீ என்ன பண்ணுவாயாக, நீ மறைத்து விடுவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த பயங்களிலிருந்து எங்களை, உங்களுடைய உள்ளங்களை அமைதி பெற செய்வாயாக. உள்ளத்தில் ஏற்பட்டிருக்க பயத்தை மறைச்சிரு. எங்களுடைய உள்ளங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நீ என்ன பண்ண, நிம்மதியாக அமைதியாக ஆக்கி. பதட்டம் இருக்கும் இல்ல, கவலை ஏற்பட்டுச்சுன்னா பதட்டம், அந்த பதட்டத்திலிருந்து எங்களை தணிப்பாயாக, எங்களை அமைதிப்படுத்துவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயத்திலிருந்து எங்களுக்கு அமைதி ஏற்படுத்தி தருவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓத சொன்னார். நாங்கெல்லாம் ஓதணும். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அல்லாஹ் கடுமையான ஒரு புயல் காற்றை வீச செய்தான். புயல் காற்றை என்ன பண்ணா, திடீர்னு ஒரு புயல் காற்று வச்சு, நேற்று ஒரு காற்று வந்துச்சு இல்ல, நான் ரோட்ல டூ வீலர்ல போனேன், ரோட்ல உள்ள குப்பையெல்லாம் நம்ம மேல அப்படி சொல்லிட்டு அடிச்சிச்சு. வண்டி ஓட்ட முடியல, கொஞ்ச நேரம் ஓரம் கட்டி தான் அதுக்கு பிறகு வண்டி ஓட்ட அப்படின்னு சொல்லி, சும்மா லேசான காற்றுக்கு அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கக்கூடிய காற்று எப்படிப்பட்டது என்ன, கடுமையான புயல் காற்றை அந்த எதிரிகளுக்கு முகங்களில் அல்லாஹ் வீச செய்தார். அந்த புயல் காற்றை கொண்டு எதிரிகளை அல்லாஹ் தோற்கடிக்கவும் செய்தான் என்று ஹதீஸை அறிவிக்கக்கூடிய பெருமக்கள் சொல்றாங்க. அருமையானவர்களை, இப்படி அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடம் நம்முடைய காரியங்களை ஒப்படைக்கும் பொழுது நாங்க பதட்டமா இருக்கோம். எங்களுடைய உள்ளங்கள் உள்ள பயத்தை அவங்கள்ட்ட காமிச்சிடாத. எங்களுடைய உள்ளங்கள் உள்ள பயத்தை போக்கி எங்களுக்கு அமைதி ஏற்படுத்தி கொடு என்று கேட்கக்கூடிய அந்த அழகான துவாவை அல்லாஹ்விடம் உள்ளத்தால் ஒப்படைக்கும் பொழுது, வெறும் நாவால் அல்ல, உள்ளத்தால் ஒப்படைக்கும் பொழுது அல்லாஹ் உடனே அதற்குண்டான பாதுகாப்பை வழங்கினான் என்பதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி. அருமையானவர்களே, அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, ஹஸரத் புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதா தஹல ஸூக், கடைவீதிக்கு போனாங்கன்னா, மார்க்கெட்டுக்கு போனாங்க அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கெட்டுக்கு போனாங்கன்னா ஒரு துஆவை ஓதி கொண்டு செல்வார்கள். என்ன துஆ அப்படின்னா, பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி நான் இந்த மார்க்கெட்டுக்கு நான் நுழைகிறேன், கடைவீதிக்கு நான் நுழைகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதிஹி ஸூக், அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி அஸ்அலுக, நிச்சயமாக உன்னிடம் நான் கேட்கிறேன், கைர ஹாதிஹி ஸூக், இந்த கடைவீதியில் உண்டான நன்மைகளை நான் உன்னிடம் நான் கேட்கிறேன். வகைர மா ஃபீஹா, இந்த கடைவீதியில் எத்தனை விதமான நன்மைகள் இருக்குமோ அத்தனை விதமான நன்மைகளை உன்னிடம் கேட்கிறேன். வஅஊது பிக மின் ஷர்ரிஹா, இந்த கடைவீதியினுடைய தீங்கிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வஷர்ரி மா ஃபீஹா, எத்தனை வகையான தீங்குகள் இந்த கடைவீதியில் உள்ள இருக்குமோ அத்தனை விதமான தீங்கிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நன்மை கேட்கிறாங்க, தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுறான். மூணாவது, அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி அஊது பிக, உன்னிடம் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், அன் உஸீப ஃபீஹா ஸஃபகத்தன் ஹாஸிரத்தன், வியாபாரத்துக்கு அனுதான போவோம், மார்க்கெட்டுக்கு போனோம்னா ஒன்று பர்ச்சேஸ் பண்றதுக்கு போவோம், அல்லது நம்முடைய பொருளை விற்பதற்காண்டி போகணும். நான் எந்த வணிக ஒப்பந்தத்தை நான் ஒப்பந்தம் போட்டிருக்கிறேனோ, எந்த வணிக விஷயமாக நான் ஒப்பந்தம் போட்டிருக்கிறேனோ அதில் ஏற்படக்கூடிய நஷ்டத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன்.
என்ன வணிகம், உனக்கு நான் பொருளை கொடுக்குறேன், எனக்கு இவ்வளவு காசை கொடுத்துரு அப்படின்னு பேசிக்கிட்டு தான் நான் என்ன விலை பேசி பொருளை விற்குது, விலை பேசி பொருளை வாங்குவது, இதுதான் நம்முடைய நடைமுறை. நாம் எந்த பொருளை கொண்டு நாம் வணிகம் பேசிக்கொண்டோமோ அந்த பேசிக்கொண்டதிலிருந்து பேசிக்கொண்ட விஷயத்தில் நஷ்டம் ஏற்படுவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைவீதிக்கு சென்றால் இப்படி துஆ செய்து கொண்டு செல்வார்கள் என்று ஹஜ்ரத் புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். பைஹகி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லோன் அல்லாஹ் அனைவரையும்